சூத்து கிஞ்சி போச்சு எங்க அவுத்து விட்டாங்க தெரியல. நீ அவுத்து விட்டாயா? நம்ம என்ன பண்றதாயா? போயா ஐயோ நீ எத்தனை பேசி போனாலும் அடி வாங்கி கிடப்பா. ஒருதான் வயிறே இல்லாவிட்டா இந்த உலகத்திலே ஐயோ சரி இப்ப வாங்குற மாதிரி வந்துடுறான். ஆமா ஆமா என்னடா தாழ்த்த வச்சுட்டோம் சத்தியம் வீட்டுக்கு போலாம். என் பொண்ணாடி செருப்படி அடிப்பா. எதுக்கு ராத்திரில கம்னு படுக்கிறடா அப்படி சீண்ட மாட்டேன் கேக்குறா. நான் கோயில போய் ஆட்டு போயிருந்தேன். என்னடா பண்றது? வாங்க அங்க போய் எங்க சீண்டுவா. அதான் என் கூட ஒரு நாள் பல்லல ஒன்று வாயா. எதுக்குடா? ஜேசி பிளேட் வச்சிரியா? வாங்கடா. யாரங்க தோடா? சொல்றா ஓயா. ஓயா அந்த உம்மான்றா. வர்றா. என்னதான் எனக்கு வருது. ஏய் ஐயா அத விடுடா. இத புடிடா. வர்றா. வாத்தி. ஏய் ஐயா பேசக்கூடிய மீன் வாத்தி விடு. சபை வரல பிள்ளைகளுக்கு லட்சுமி ராஜ்யம் வருது. லட்சுமி ராஜ்யம் ஒரு சபை. சபையில் அமர்ந்திருக்க கூடிய மாதா பிதா குருதேவா. ஆமா. அண்ணனோட வாதத்திற்கும் இந்த சிறியவன் சிறந்தான வணக்கம். ஆளை வார்த்தால் சொல்லுங்கடா. கண்ணாடி மாதிரி ஐயா விளக்காலூர்மா புரிந்துவிட்டு எப்படி ரத்னாபுரி ஆண்டவரை கூடிய காலநேமி சூரன் சூரன் அவர் சொல்றது புரியாதா? காலகாமி நீராயா காமிப்பா வரவுக்குள்ள காலை பார்த்தா அடிப்பாங்க. அப்புறம் வேற பார்த்து அடிக்கணும்.
ஏன் போகுது காலை மட்டுமா காமிப்பான் கொஞ்சம் காமி ஐயா கொஞ்சம் காமிச்சானா காலநேமி ஐயா ரத்னாவரி விட்டு ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ காலநேமி 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 விளக்கமாக விவரமாக புரிஞ்சுட்டது தம்பி எனக்கும் திருமணம் நடந்து விட்டது கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ற அங்க கேள் என்ன கேட்டாங்க நீ கல்யாணம் ஆயிடுச்சு ஐயாவுக்கு திருமணம் என்பது ஆகிவிட்டது என்னுடைய மனைவி பேரோ நீலவேணி அதோ அப்பா இவரு நாளோ ரத்னாபுரி ஆண்டவருக்கு காலநேமி திருமணம் ஆகிவிட்டது அவங்க பொண்டாட்டி பேரோ நீலவேணி தம்பி நீலவேணி அவனோட தான் விளக்கம் நீ காமி அப்படின்றா வாங்காரி ஒரு கறிடா கறி பண்ணி கறி நீலவேணி அப்படி திருமணம் செய்து அவன் சந்தோஷமா இருந்து தம்பி ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டோம் ஒரு குழந்தை பெற்றுட்டோம் சொல்லுங்க ஒரு குழந்தை பெற்றெடுத்தோம் எப்படி உனக்கா பக்கத்து விட்டுருக்காரு யார் மாட்டேன் அப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் அது எப்படி ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை பேரோ என் மகளின் பேரோ பிருந்தாவதி ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே ஒரு பெண் அந்த பெண்ணோட பேரோ பிருந்தாவதி அந்த பிள்ளை பெற்றெடுத்து தம்பி 60 தடவை மங்க மனதான சொல்லக்கூடிய நான்காம் ஒரு தடைந்து தம்பி வயதுக்கு வந்துட்டு சில காலம் ஆகுது என் வீட்டுல இருக்கு ஆனா என் மகளுக்கு தம்பி அதாவது எனக்கு ஆண் பிள்ளை கிடையாது ஆனா மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து அது வயிற்றுல ஒரு பிள்ளை பிறந்தா ஆண் குழந்தை பிறந்தா பெத்த பிள்ளை விட பேர பிள்ளை ஒஸ்தி சொல்லுவாங்க அந்த பேர குழந்தைக்கு இந்த ரத்னாவரி வட்டத்தை மணியோட சுட்டி கொடுத்து ஆட்சி செய்ய வச்சு கண்குளிர பார்க்கலாம் அப்படி கண்குளிர பார்க்கலாம் அப்படி ஒரு எண்ணம் என் மகன் பிறந்தாவதுக்கு திருமணம் செய்யலான்ற ஒரு எண்ணம் ஆனா என் எண்ணம் அப்படி என் மனைவியோட கருத்து என்ன அதை கேட்கணும் இல்லையா அதனால என் மனைவி நீலவேணி இருந்தா நான் கூட்டு கூட்டு போறேன் இதோ நீலவேணி தருப்பா
நாடகத்தையே நடித்திட வந்து நம்பிக்கை இந்த வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு போறது அந்த கடலுக்கு போறது போய் எங்க போய்க்கிறான் தெரியல நீங்க யாரையா கூப்பிடும் தெரிஞ்சானே யாரு எனக்கு தெரியும் யாரா மச்சான் அட கண்ணாடி ஒண்ணு வேண்டாம் என்னையா தெரியணும் என்ன கேள்வி கேட்காத கேள்வி கேட்கறாங்க வாய்க்கா போறங்க வைக்க போறது பிறந்தோன்றாங்க அப்படியே சொல்லிச்சு அது என்னடா அர்த்தம் புரியலடா தெரியாது அவனுக்கு தெரியாது என்னடா ஆக்கியா வரப்பனா இந்த ஊருக்கு மேற்கு ஏறி
ஏறி இருக்கு அது ஏறி இருக்குது இல்ல ஆமாதான் அது தண்ணி இருக்கும் தண்ணி திறக்க எத்தனை பேர் வருவான் 9 பேர் வருவாங்க பேமானியா வாய்க்கால் தண்ணி திறக்க வருவானு வர மாட்டானு வருவாங்கண்ணா அது மாதிரி பேர் வாய்க்காலுக்கு போறதுன்னு சொல்லிச்சு ஆமா ஒரு மைதானம் இருக்குது அதை வைக்க போற இருக்குது ஆமா வர போற மாதிரிலாம் புடிங்கி தின்னும் அது நான் சொல்லிட்டேன் நீயே சொல்லிட்டு போயிடு எதுக்கு வந்தா நீ எதுக்கு வரங்க தொட்டில போட்டு வச்சா பத்தாவது சொன்ன அந்த கடலை தொட்டில போட்டு கரைச்சி வச்சிருந்தா இந்த நேரத்துல குடிச்சிட்டு எந்த ஆத்துல எந்த குளத்துல போய் நின்று கிடக்குது தொட்டில போட்டோம் சாப்பிட்டா அங்க இருக்கிறேன் தொட்டில சாப்பிட்டோம் பாத்ரூம் போய்க்கிறேன் வருவான் என்னமா அது பாப்பா மாடு இப்பதான் வச்ச ஊர்ல இருந்து பசங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் பாரு ஆயா ஆயம்மா இருக்கிறானே ஆயம்மா வணக்கம் வாங்கய்யா வணக்கம் வணக்கம் வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் எல்லாம் ரேஸ் குதிரை இருக்காடா ரேஸ் குதிரை ஏம்மா அருமையா இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்குடா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேம்மா இவன் பாப்பா இவன் பொண்ணு புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் யார் இவன் பொண்ணு புண்ணியத்துல அவன் பொண்ணு என்ன வேணும் உனக்கு தங்கிட்டே வேணும் மாமா என் பொண்ணு நீ பாத்துட்டு போற என்ன பண்ண கண்ணுப்பா போயிருந்தா நான் பூபதி மாமா கேட்டேன்னு சொல்லிட்டு பொண்ணுட்டு போயேன் மாமன் கேட்டாங்க போடா வேவானி ஏமா வாயம்மா வணக்கம் வணக்கம் வாங்கய்யா வணக்கம் 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 வாந்தி வரும் டேய் வாழ்வு தரும் வாழ்வு தரும் கச்சோர் கற்றோர் கருச்சோர் கருணிட்டோர் நம்மள பெற்றோர் ஆமா ஆமா மாதா மாதா பிதா பிதா குரு குரு அது தெய்வம் இன்னைக்கு இவங்க தான் ரெண்டு இவங்க தான் ஆயா தான் தெய்வம் நமக்கு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தெய்வம் ராமாயி ராமாயி பேச்சிரும் உன்னை இரு 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று இன்று ஒரு நாடகம் ஆமா தம்பி காசு தான் நாளைக்கு வைப்பாங்க ஆமா வைப்பாங்க ஆச்சு போடுவாங்க நீ சுத்த மூடு நீ சொல்லுமா கச்சோர் கற்றோர் கருச்சோர் கருணிட்டோர் நம்மள பெற்றோர் மாதா மாதா பிதா பிதா குரு குரு தெய்வம் தெய்வம் அத்தனை பேருக்கு அமர்ந்திருக்கக்கூடிய அறுவை தாய் இந்த மகளுக்கு சேகர அப்பாவோட வாதத்துக்கும் அரிதாஸ் அப்பாவோட வாதத்துக்கும் மாமாவோட அப்பா இல்ல மாமாவோட வாதத்துக்கும் நம்ம நாடகம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம் வணக்கம்மா சண்முக வந்தனே யாரம்மா எந்த நாட்டுக்கு அரசு இல்ல ஏது விளக்கு கேட்டியா நீ யாரம்மா எந்த ஊரம்மா எந்த லைன்ல போற எத்தனை பேரை வச்சுக்கிற எத்தனை புள்ள கழிச்சுக்கிற விளக்கத்தை சொல்லுமா அக்கா இருப்போ தண்ணி இருப்போ சின்ன இருப்போ அவன் இருப்போ தொடம்ப கட்டையில அடி கம்பி அடிப்பையா ஏய் ஏம்மா முக்கோடு முடியாம உட்காரு ஏம்மா விலகு சொல்லுமா தர்பாரான் வந்தேன் ஆண்டு வரக்கூடிய காலதேவி மனைவி என் பேர் தான் நீலவேணி நீலவேணி நீதான் நீலமா நீலவேணி தம்பி அப்படி செய்து திருமணம் செய்து அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆசைக்கு அன்புக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு ஆமாண்டா ஐயா அப்படி இருந்தாலும் ஒண்ணு இருக்குதா பொண்ணுதானே இருக்கு ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே பொண்ணுதான் இருக்குது அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்துரு உங்கள் மனைவி பொண்ணு பேர் சொல்ல மாட்டா பிருந்தாவதி அப்படி சொல்லாண்டிய மூதேவி பின்ன பாரு பொண்ணு பொண்ணு பொண்ணுன்றா பொண்ணு பேர் சொன்னாதான் நான் அப்புறம் காலேஜ் போகும்போது வீட்டுக்கு போக இல்லம்மா நான் தம்பிமா பொண்ணு பேசுறேன் நானும் 4 அக்கா தங்கச்சி போனவன் தான் பிறந்தவன் எங்க பிச்சையார் கூட போன போ அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்தரவு உங்கள் மனைவி இளையவேணி அந்த சொல்லுவாங்க கூப்பிடுறா உங்கள் மனைவி
போடு 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 ஓ மன்னவா கங்கை நீலவேணி வெற்றி வீரம் தந்தனை மன்னவா வெற்றி வீரம் உங்கள் திருவாடிக்கு உங்களுடைய காலத்துக்கு மல்லிகை பொண்ணு அங்க வந்து இந்த நேரை வேலை ஒரு கோடி வணக்கம் சொல்லுங்க. சுகமாக தூர 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 கங்கை நீலவேணி அடி வந்து என்ன மதம் கண்ணே நீலவேணி சொல்லுங்க என் பாதத்தை பதவியா கண்ணனைக்கு சுகமாக வளர்க்கிறது உங்கள் சித்திரை வாய்க்கம் ஐயா யாழநேமி நீலவேணி ஓண்டி நீ காமி ஏய் ஐயோ 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 கூட இப்படி சாவ சொல்றியா இல்லையா ஊருக்கு போயிடாது கண்ணே நீலவேணி சொல்லுங்க சுகமாக வளர்க்கிறது உங்கள் சித்தியன் வாய்க்கம் ஐயா ஆகட்டும் ஐயா எதினித காரணமால் போகையில மன்னவா என் மன்னவா நீலவேணி சாமி உன்னை அழைத்த காரணம் கேக்குறேன் ஆமாங்க நம்முடைய மகள் மகள் பிருந்தாவதிக்கு திருமணம் செய்யலாம்னு ஒரு எண்ணம் நம்ம பொண்ணுக்கு ஆமா ஏன்னா ஆ. பேர பிள்ளை வந்தா பேரப்பிள்ளை வந்தா. அந்த நாட்டு பாட்ட சொல்லி பார்க்கலாம் ஆமாங்க. நாம இருக்கும்போது நாம இருக்கணும். அதனால திருமணம் செய்யலாம்னு ஒரு எண்ணம் எண்ணம். உன்னோட எண்ணம் என்ன அதே தாங்க அதானே ஆமாங்க ஆகட்டும் போ ஏ பூபதி என் எண்ணமோ அதான் என் மனைவி எண்ணமோ தான் ஆனா என் மகளுடைய எண்ணத்தை கேட்கணும் அதனால என் மகள் பிருந்தாவதி இருந்தா தந்தை கூட கொண்டு போ இப்படியாக அப்பா காலநேமியும் நீலவேணியும் பிள்ளை அழைக்க இதோ பிருந்தாவதி தரும் போர்
ஆ